நண்பர்களே, உங்கள் குடும்பத்தின் தொடர் பண கஷ்டத்திற்கும் தீராத நோய்களுக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் காரணம் உங்கள் முன்னோர்களின் ஆசையின்மைதானா? உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்கிறதா? திடீரென்று சிக்கிய பணம் எங்கிருந்தோ வரவில்லையா? வேலையில் செழிப்பு ஏற்படவில்லையா? வீட்டின் சண்டைகள் மற்றும் பதட்டங்கள் முடிவுக்கு வரவில்லையா? உங்கள் மூடிய தொழில் நடக்கத் தொடங்கவில்லையா? ஆம் என்றால், இந்த பித்ரு பக்ஷத்தின் இந்த ஒரே ஒரு நாளில் இந்த ரகசிய மரத்தை இப்படி தொட்டால் போதும், உங்கள் தலைவிதியே மாறும், உங்கள் அதிர்ஷ்டத்தின் பூட்டு திறக்கத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இது எவ்வளவு எளிது என்று யோசித்து பாருங்கள். பெரிய செலவு இல்லை, பெரிய யாகமும் இல்லை. அந்த அதிசய மரம் எது? அதை எப்படித் தொட வேண்டும்? அதைத் தொடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது என்று பார்ப்போம். என்னை நம்புங்கள், உங்கள் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடையும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் படிப்படியாக நீங்கும். நண்பர்களே, பணம் வந்த வழியே தெரியாமல் செலவாகிறதா? நீங்கள் எவ்வளவு உழைத்தும் வீட்டில் சேமிப்பு நிலைக்க மறுக்கிறதா? கடன் அடுக்கடுக்காய் வளர்ந்து உங்கள் மனதை கனமாக்குகிறதா? மருத்துவ செலவுகள் ஓய்வதே இல்லையா? குடும்பத்தில் சண்டைகள் உள்ளனவா? கணவன் மனைவி உறவுகள் முறிந்து போகின்றனவா? திருமணம் இல்லை, குழந்தை இல்லை, குடும்ப பரம்பரை முன்னேற முடியவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? விசித்திரமான தீய சக்திகள் குடும்பத்தில் குடியேறத் தொடங்குகின்றனவா? தாந்திரிகர்கள், ஆவிகள், பேய்கள் மற்றும் காட்டேரிகளால் ஆபத்து உள்ளதா? மக்கள் வீட்டில் கூட இறக்கின்றனர். பொதுவாக விபத்துகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா? இதற்கெல்லாம் பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அதுதான் பித்ரு தோஷம் என்று நமது வேதங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம் முன்னோர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறும்போது நமது செயல்கள் முழுமை அடையாமல் இருக்கும். நமது ஆசைகள், நமது நம்பிக்கைகள் முழுமையடையாமல் இருக்கும். அதனால்தான் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பித்ரு பக்ஷத்தில் பூமிக்கு வருகிறார்கள். அவர்களின் சந்ததியினர் தங்களை நினைவில் கொள்கிறார்களா இல்லையா என்று அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். இந்த பித்ரு பக்ஷத்தில் நம் முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான மரியாதை கிடைக்கவில்லையெனில் அந்த அருள் கிடைக்காது. அதனால் வீட்டில் பணம் தங்காது, சண்டை சச்சரவு, உடல் நலம் பாதிக்கும். இது சாஸ்திரம் சொல்லும் உண்மை. ஒருவேளை நம் முன்னோர்கள் நம்மீது கோபமாக இருந்தாலோ அல்லது குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருந்தாலோ ஒருவரின் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்று கூறப்படுகிறது. ஒருவர் கடனால் கஷ்டப்படுகிறார், அவர் நோய்களால் கஷ்டப்படுகிறார், அவரது மனம் எப்போதும் கனமாக இருக்கும், அவருக்கு இரவில் தூக்கம் வராது. இத்தகைய துயரங்கள் நீங்க ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த பித்ரு பக்ஷம். நண்பர்களே, பித்ரு தோஷம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கட்டமைப்பு. நம் முன்னோர்கள் நம்மை பார்த்து மகிழ்ந்தால் அவர்களின் ஆசி நம்மை சூழும். அவர்கள் திருப்தியாக இல்லையெனில் அதன் தாக்கம் நேரடியாக பண வரத்திலும் உடல் நலத்திலும் தெரியும். இந்த உலகத்தை விட்டு வெளியேறிய நமது தாத்தாக்கள் மற்றும் கொள்ளு தாத்தாக்களின் ஆன்மாக்கள் இந்த நாட்களில் நம்மை நெருங்கி வருகின்றன. அவர்களின் சந்ததியினர் தங்களை நினைவில் கொள்கிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். பித்ரு பக்ஷம் என்பது அவர்களை திருப்திப்படுத்த 15 நாட்கள் கொடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த முழு நேரமும் புனிதமாகவும் கருதப்படுகிறது. இதில் ஒரு எளிய செயல் செய்தால் போதும், அதுவே மரம் தொடும் சடங்கு. பித்ரு பக்ஷத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு புண்ணியச் செயலும் நம் முன்னோர்களை நேரடியாக சென்றடைகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சென்று அந்த சிறப்பு மரத்தை தொட்டால் உங்கள் மூதாதையர்களின் கையை உங்கள் கையில் எடுத்தது போல் கருதுங்கள். நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் பலர் பித்ரு பக்ஷத்தில் இந்த மரத்தை தொட்டவுடன் வீட்டின் நிலைமை மாறியது என்று கூறுகிறார்கள். திடீரென்று சிக்கிய பணம் எங்கிருந்தோ வந்தது. வேலையில் செழிப்பு ஏற்பட்டது. வீட்டின் சண்டைகள் மற்றும் பதட்டங்கள் படிப்படியாக முடிவுக்கு வந்தன. அவர்களின் மூடிய தொழில் நடக்கத் தொடங்கியது. இவ்வளவு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் ஒரு நபர் தனது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுகிறார். நண்பர்களே, கவலை வேண்டாம். நம் முன்னோர்கள் கருணை மிக்கவர்கள்.
ஒரு எளிய சடங்கு மூலம் அவர்களின் முழு ஆசியையும் பெற்று, இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரே நாளில் விடுபட ஒரு இரகசிய வழி உள்ளது. அதுதான் குறிப்பிட்ட மரத்தை பித்ருபக்ஷத்தில் பக்தியோடு தொடுவது. இந்த பித்ருபக்ஷத்தில் ஒரு சிறப்பு மகா சனியோகம் உருவாகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த பித்ருபக்ஷத்தில் எந்த நாளிலும் நீங்கள் அந்த மரத்தை தொட்டால், உங்கள் பித்ரு தேவதை உங்கள் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும், பல பிறவிகளின் பித்ரு தோஷம் இருந்தாலும் எல்லாம் போய்விடும். உங்கள் பித்ரு தேவதை உங்களிடம் மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் கூட உங்கள் பித்ரு தேவதையின் அருளால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள். குழந்தைகள் இல்லாவிட்டால் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். நீங்கள் ஒருவரின் அன்பை பெற விரும்பினால் அவர்களின் அன்பை பெறுவீர்கள். நீங்கள் விரும்பிய திருமணத்தை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வேலையில் எல்லா இடங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். பணம் அவ்வளவு வேகமாக வரும், அதை உங்களால் கையாள முடியாது என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நண்பர்களே, அந்த மரம் வேறு எதுவும் இல்லை, அது அரச மரம். ஆம், நமது வேதங்களும் புராணங்களும் சொல்கின்றன, அரச மரத்தில் பித்ருக்கள் வசிக்கிறார்கள். இந்த அரச மரம் ஒரு தேவ விருட்ச மரம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத் தொட்டாலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்களின் ஆன்மா திருப்தி அடைகிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் சாதாரணமாக தொட்டால் போதாது. வெறும் பட்டையைத் தொடுவது மட்டும் முக்கியமில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட மந்திரம், ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பக்தி வேண்டும். இந்த பித்ருபக்ஷத்தில் நமது வேதங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள மரங்களை தொட வேண்டும். இந்த அரச மரம் நம் முன்னோர்களின் ஆசிகளைப் பெற்று நம் வாழ்க்கையில் நிலைத்தன்மையையும் பணம் மற்றும் உறவுகளில் செழிப்பையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான மரம். நண்பர்களே, பித்ருபக்ஷத்தில் எந்த நாளும் இந்த பரிகாரத்தைச் செய்யலாம். ஆனால் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நேரம் சூரியன் மறையும் நேரம், பித்ருக்களின் ஆற்றல் பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் சூரியன் மறையும் இடத்தில் அரச மரம் இருந்தால் மரத்தின் வடக்கு பகுதியை மட்டும் தொட வேண்டும். வடக்கு பகுதி என்பது பித்ருக்களின் திசையாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சென்று இந்த ஒரு மரத்தை தொட்டால், என்னை நம்புங்கள், உங்கள் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடையும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் படிப்படியாக நீங்கும். நண்பர்களே, இது ஒரு எளிய செயல்தான், ஆனால் முழு பக்தியுடன் செய்ய வேண்டும். முதலில் குளித்து சுத்தமான சாதாரண வெள்ளை உடை அணிந்து கொள்ளவும். கையில் சிறிதளவு எள்ளும் தண்ணீரும் எடுத்துக் கொள்ளவும். மரத்தின் வடக்கு பகுதியில் உங்கள் வலது கையை வைத்து முழு மனதுடன் 3 முறை ஓம் நமோ பகவதே பித்ருப்யோ நம என்று சொல்லவும். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்கள் முன்னோர்களை நேரடியாக அழைக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். பிறகு அந்த எள்ளை மரத்தின் வேர் பகுதியில் தூவி கையில் உள்ள தண்ணீரை ஊற்றவும். இந்த எள்ளும் தண்ணீரும் உங்கள் முன்னோர்களுக்கான ஒரு காணிக்கை. இதை 3 நாட்கள் தொடர்ந்தால் அதன் பலன் உடனே தெரியும். உங்கள் அதிர்ஷ்டத்தின் பூட்டு திறக்கத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, இந்த மரம் தொடும் சடங்கை முடித்த பிறகு அந்த இடத்தில் ஒரு சிறிய விளக்கை நெய் விட்டு ஏற்றி வைத்தால் பித்ருக்கள் அதைவிட நெருக்கமாக வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விளக்கு அவர்களுக்கு ஒரு ஒளி வழிகாட்டி. விளக்கை 3 நிமிடம் நிற்கவிட்டு பிறகு அணைத்துவிடவும். இதை வீட்டிலும் செய்யலாம். உங்கள் முன்னோர்களின் படத்தை வைத்து அவர்கள் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைப்பதன் மூலம் அவர்களின் ஆசிகளைப் பெறலாம். இந்த எளிய செயல் உங்கள் முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளைப் பெற ஒரு அற்புதமான வழி. நண்பர்களே, அரச மரம் மட்டும் அல்ல, நமது வேதங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள இன்னும் பல மரங்கள் பித்ருபக்ஷத்தில் சிறப்பு வாய்ந்தவை. ஒவ்வொரு மரமும் ஒரு குறிப்பிட்ட பலனைத் தரும் என்று கூறப்படுகிறது. ஆசோகா மரம் பெயர்படி சோகம் அகற்றும் மரமாக இது கருதப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் நிலவ வேண்டுமென்றால் பித்ருபக்ஷத்தில் இந்த மரத்தை தொட்டு வழிபடுங்கள். வீட்டின் வாசலில் வைத்து வழிபடுவதன் மூலம் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வில்வ மரம்
பித்ரு தோஷம் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளை குறைப்பதில் வில்வ மரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் இந்த மரத்தை தொட்டு பூஜை செய்வதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும். பீப்பல் மரம் நோய்கள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரும் ஒரு அற்புதமான மரம் பீப்பல். இதை தொட்டு வழிபடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீம் மரம் வீட்டில் உள்ள தீமைகள் மற்றும் நெகட்டிவ் சக்திகளை அகற்றும் சக்தி வேப்ப மரத்திற்கு உண்டு. இதை தொட்டு நீர் ஊற்றுவதன் மூலம் வீட்டில் ஒரு நேர்மறை அதிர்வு ஏற்படும். துளசி செடி மகாவிஷ்ணுவின் வாசஸ்தலமாக கருதப்படும் துளசி பித்ரு தோஷத்தை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பித்ரு பக்ஷத்தில் துளசி செடியை வழிபட்டு பூஜை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வம் மற்றும் ஆன்மீக சாந்தி ஏற்படும். முருங்கை மரம் பண பற்றாக்குறையை தீர்க்கும். லட்சுமி தேவியின் அருளை பெற்று வீட்டில் செல்வம் நிலைக்க உதவும் ஒரு மரம் முருங்கை. இதை வழிபட்டு பூஜை செய்வதன் மூலம் நிதி நிலை மேம்படும். சாமி மரம் பித்ரு தோஷம் சனி தோஷம் மற்றும் மங்கள தோஷத்தை குறைக்கும் சக்தி சாமி மரத்திற்கு உண்டு. கங்காநீர் ஊற்றுதல் மற்றும் மரத்திற்கு பூஜை செய்தல் மூலம் இந்த தோஷங்கள் நீங்கும். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தொட்டு பலன் பெறலாம். ஆனால் பித்ரு தோஷத்திற்கு நேரடி மருந்து அதை நீக்கும் சக்தி அரச மரத்திற்குதான் உண்டு என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர். நண்பர்களே, இந்த பித்ரு பக்ஷத்தின் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது. பித்ரு பக்ஷம் தொடங்கும் முதல் நாள் பிரதமை இல் பித்ருக்களை வரவேற்க உங்கள் வீட்டு வாசலில் ஒரு துளசி செடியை வைத்து நீர் ஊற்றவும். இது உங்கள் முன்னோர்களை வீட்டிற்கு அழைக்கும் ஒரு செயல். துவிதியை இரண்டாம் நாள் இல் நீங்கள் பீப்பல் மரத்தை தொடலாம். இது உங்கள் உடல் நலன் மற்றும் நோய்களில் இருந்து விடுபட உதவும். திருதியையில் ஆசோகா மரம் சதுர்த்தியில் வில்வ மரம் என்று ஒவ்வொன்றாக செய்யலாம். ஆனால் பித்ரு தோஷத்தை நீக்கி பணப்பற்றாக்குறையை தீர்க்க செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அரச மரம் தொடுவது மிகவும் அவசியம். இந்த நாட்களில் அரச மரத்தை தொட்டு வழிபடுவது உங்கள் முன்னோர்களின் ஆசிகளை முழுமையாக பெற்றுத்தரும். இந்த பித்ருபக்ஷத்தில் ஒரு சிறப்பு மகா சனியோகம் உருவாகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த பித்ருபக்ஷத்தில் எந்த நாளிலும் நீங்கள் அந்த மரத்தை தொட்டால் உங்கள் பித்ரு தேவதை உங்கள் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் பல பிறவிகளின் பித்ரு தோஷம் இருந்தாலும் எல்லாம் போய்விடும். நண்பர்களே, இந்த புனிதமான சடங்குகளை செய்யும் போது சில பொதுவான தவறுகளை நாம் தவிர்க்க வேண்டும். மரத்தை தொடும்போது உங்கள் கையில் சாக்லேட் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்கள் இருந்தால் பித்ருக்கள் மகிழ மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. சுத்தமான கைகளுடன் முழு பக்தியுடனும் அணுக வேண்டும். மரத்தை சுற்றி உள்ள இடத்தில் பாட்டிலோ பிளாஸ்டிக்கோ போடக்கூடாது. இது அந்த இடத்தின் புனிதத்தன்மையை கெடுக்கும். அவ்வாறு இருந்தால் அதை உடனே அகற்றி மரத்திற்கு நீர் ஊற்றுங்கள். இது இயற்கையை மதிக்கும் ஒரு செயல். முக்கியமாக முழு மனதுடனும் பக்தியுடனும் செய்ய வேண்டும். வெறும் சடங்காக செய்யாமல் உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆசிகளை வேண்டிச் செய்யும்போதுதான் முழு பலனும் கிடைக்கும். நண்பர்களே, ஒருவேளை உங்கள் அருகில் அரச மரம் இல்லை என்றால் கவலை வேண்டாம். நமது முன்னோர்கள் கருணை மிக்கவர்கள். அவர்கள் எளிய வழிகளிலும் நம் ஆசிகளைப் பெற அனுமதிப்பார்கள். வீட்டிலேயே ஒரு சிறிய அரச இலையை ஒரு கப்பில் தண்ணீரில் வைத்து அதை தொட்டு அதே மந்திரத்தை சொல்லலாம். பிறகு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடியில் ஊற்றவும். இது பித்ருக்களுக்கு பிரதிநிதித்துவம் ஆகும். இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் கூட ஒரு நபர் தனது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுகிறார். எவ்வளவு எளிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்போது அதை ஏன் விட்டுவிட வேண்டும்? நண்பர்களே, பித்ருபக்ஷம் 2025 தொடங்கிவிட்டது. இந்த முறை அது செப்டம்பர் 7, 2025 அன்று தொடங்கியது. அது செப்டம்பர் 21, 2025 அன்று சர்வ பித்ரு அமாவாசை நாளில் முடிவடையும். இந்த முழு நேரமும் புனிதமாகவும் கருதப்படுகிறது. இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாதீர்கள். இன்று மாலையே ஒரு அரச மரம் தேடி இந்த சடங்கை செய்யுங்கள். முழு நம்பிக்கையுடன் 3 நாட்கள் தொடருங்கள். உங்கள் அதிர்ஷ்டத்தின் பூட்டு திறக்கத் தொடங்கும். பலன் உடனே தெரியும்.
உங்கள் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்காது. உங்கள் தலைவிதியே மாறும். பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களின் பிரச்சனையும் தீரும். இந்த பித்ருபக்ஷத்தில் நீங்கள் இந்த மரத்தை தொட்டால், என்னை நம்புங்கள், உங்கள் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடையும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் படிப்படியாக நீங்கும். நண்பர்களே, உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம், பண பற்றாக்குறை எப்படி ஒரே நாளில் தீரும் என்று. பித்ருக்கள் மகிழ்ச்சியடைந்தால், அவர்கள் நம்மை பாதுகாக்கும் சக்தியை அனுப்புகிறார்கள். அது நம் நெகட்டிவ் கர்மாவை அழிக்கும். நெகட்டிவ் கர்மா குறைந்தால் புதிய வாய்ப்புகள் தானாகவே வரும். ஒருவருக்கு திடீரென்று பழைக்கடன் வசூலாகும், வேறு வருமான வாய்ப்புகள் திறக்கும். பணவரவு அவ்வளவு வேகமாக வரும், அதை உங்களால் கையாள முடியாது. அதனால்தான் ஒரே நாளில் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக ஆற்றல் மாற்றம், உங்கள் முன்னோர்களின் ஆசியினால் ஏற்படும் ஒரு பெரும் மாற்றம். திடீரென்று சிக்கிய பணம் எங்கிருந்தோ வந்தது. வேலையில் செழிப்பு ஏற்பட்டது. வீட்டின் சண்டைகள் மற்றும் பதட்டங்கள் படிப்படியாக முடிவுக்கு வந்தன. அவர்களின் மூடிய தொழில் நடக்கத் தொடங்கியது என்று பலர் கூறுகிறார்கள். நண்பர்களே, நாம் உச்சரிக்கும் ஓம் நமோ பகவதே பித்ருப்யோ நமக என்ற மந்திரத்தில் ஒரு பெரும் சக்தி அடங்கியுள்ளது. இதில் பகவதே என்பது பித்ருக்களின் உயர்ந்த சக்தியை குறிக்கிறது. பித்ருப்யோ என்பது அவர்களுக்கு நாம் கொடுக்கும் நேரடி அழைப்பு. இதை 3 முறை சொல்லும்போது நாம் அவர்களை நேரடியாக அழைக்கிறோம், அவர்களின் ஆசிகளை வேண்டுகிறோம். இந்த மந்திரம் உங்கள் பக்தியையும் உங்கள் முன்னோர்களுடனான உங்கள் தொடர்பையும் பலப்படுத்துகிறது. பயபக்தியுடன் பெயரிடப்பட்டு மூதாதையர் உடனடியாக மகிழ்ச்சி அடைந்து ஆசிர்வதிப்பார் என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, பித்ரு தோஷம் நீங்கினால் உங்கள் குழந்தைகள் மீதான மறைமுக தடைகள் நீங்கும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தேர்வில் தடுமாற்றம், கவனம் இல்லாமை, தூக்கமின்மை இவை அனைத்தும் போய்விடும். அரச மரம் தொடும்போது உங்கள் குழந்தைகள் பெயரை மனதில் நினைத்தால் அவர்களுக்கும் இந்த புனிதமான ஆசி கிடைக்கும். அவர்களின் கல்வி மேம்படும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். உங்கள் பித்ரு தேவதையின் அருளால் அவர்கள் எல்லா இடங்களிலும் முன்னேற்றம் அடைவார்கள். நண்பர்களே, திருமணம் ஆகாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் கவலைப்பட வேண்டாம். வில்வ மரம் அரச மரம் என்ற இரட்டை காம்பினேஷன் செவ்வாய்க்கிழமையில் செய்தால் திருமண தடை நீங்கும் என்று கூறப்படுகிறது. பெண்கள் விரதம் இருந்து இந்த மரங்களை தொட்டால் நல்ல வரன் விரைவில் வரும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர். உங்கள் பித்ரு தேவதையின் அருளால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள். நீங்கள் விரும்பிய திருமணத்தை பெறுவீர்கள். நண்பர்களே, வேப்ப மரத்தை தொடும்போது அதன் இலை வாசனை நம் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் என்பது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பித்ரு தோஷம் நீங்கும் போது உடல் நலம் தானாக மேம்படும். ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் மேம்பட இந்த மரங்கள் நமக்கு உதவுகின்றன. பித்ரு தோஷத்தால் வரும் நோய்கள் நீங்கும். உங்கள் மனம் எப்போதும் கனமாக இருக்காது, உங்களுக்கு இரவில் தூக்கம் வரும். நண்பர்களே, இந்த வீடியோவை உடனே ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் யாராவது பணக்கஷ்டத்தில் இருந்தால், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இதை அவர்களுக்கு அனுப்புங்கள். அவர்களும் பயன் பெறட்டும். பித்ரு பக்ஷத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு புண்ணியச் செயலும் நம் முன்னோர்களை நேரடியாக சென்றடைகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்ப்பது போல இந்த வீடியோவை உங்கள் இதயத்தில் இருந்து பிடித்திருந்தால் அது உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு விளக்கைக் காட்டுவது போன்றது. மேலும் நீங்கள் அவர்களின் பெயர்களை கருத்தில் எழுதினால் நீங்கள் அவர்களின் ஆன்மாக்களை நேரடியாக நினைவில் கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள், நான் பதிலளிக்கிறேன். ஹர் ஹர் மகாதேவ். நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் நான் நாத்திகன், எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைத்தால் கவலை வேண்டாம். இதை ஒரு எளிய நேர்மறை செயலாக செய்யுங்கள். நீர் ஊற்றுவது, மரம் காக்கும் செயல் இயற்கைக்கு உதவும் ஒரு செயல். இதில் என்ன தவறு இருக்கிறது? நம்பிக்கையுடன் செய்தால் பலன் இரட்டிப்பு. ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள், நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள்.
ஆனால் பலர் பித்ரு பக்ஷத்தில் இந்த மரத்தை தொட்டவுடன் வீட்டின் நிலைமை மாறியது என்று கூறுகிறார்கள். நண்பர்களே, இந்த சடங்கை ஒருவர் செய்தால் போதும், ஆனால் குடும்பம் முழுவதும் வந்தால் பலன் அதிகம். உங்கள் குழந்தைகளையும் அழைத்துச் செல்லுங்கள். அவர்களுக்கு பணத்தின் மதிப்பும் மரத்தின் மதிப்பும் ஒரே நேரத்தில் புரியும். குடும்பமாகச் சேர்ந்து முன்னோர்களின் ஆசிகளைப் பெறுவது குடும்ப உறவுகளை பலப்படுத்தும். உங்கள் குடும்பம் செழிக்கும். நண்பர்களே, அரச மரம் தொட்டு மந்திரம் சொல்லி நீர் ஊற்றிய பிறகு நீங்கள் உங்கள் முன்னோர்களின் நேரடி ஆசியை பெற்றுவிட்டீர்கள். இனி பணம் தங்கும், நோய் ஓடும், குடும்பம் சிரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் படிப்படியாக நீங்கும். முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நாளையே உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த பித்ருபக்ஷம் உங்கள் வாழ்க்கையை பொன்னாக்கும். நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ பகவதே பித்ருப்யோ நமஃ. நண்பர்களே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதீர்கள் என்றாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த ஒரு வீடியோவை நிச்சயம் ஷேர் செய்யுங்கள். யாராவது ஒருவருக்காவது இது உதவும். கமெண்ட் பாக்ஸில் பித்ருக்கள் ஆசிர்வதிக்கட்டும் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் குடும்பம் செழிக்கும். ஹர் ஹர் மகாதேவ்.